தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது அம்மானை பருவத்தின் 2வது பாடல். முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல். அற்புதமே, ஆனந்த கண்ணீரை அடியார்கள் அர்ப்பணித்து பொற்பாதம் கண்டேத்த புகழாரம் புனைந்தளித்து பூவுலகில் நற்காலம் வரவேண்டி நயந்து உருகி நாளெல்லாம் உன்னாமம் உற்சாகம் உந்திவர ஒப்பிப்பார் உந்தன் அருள் வந்து சேரவே. தொடர்வது அம்மானை பருவத்தின் 2வது பாடல். திங்கள் கொழுந்தை கொழுந்து படு படற்சடை செருகு திரு மணவாளன் மேல் செழுமண பந்தரில் எடுத்து எரியும் அமுத வெண் திரளையில் புரளும் அருகால் பைங்கண் கரும்பு என விசும்பில் படர்ந்து எழும் பனிமதி மிசைத்தாவிடும் பருவ மடமான் என அம்மனை நின் அம்மனை படைவிழி கயல் பாய்ந்து எழ வெங்கண் கடும் கொலைய வேழக் குழாம் இது என மேகக் குழாத்தை முட்டி விளையாடு மழக்களிறு கடைவாய் குதட்ட முகை விண்ட அம்பு 5 கோத்த அங்கன் கரும்பு ஏந்தும் அபிடேக வல்லி திரு அம்மானை ஆடியருளே. ஆகம் கலந்து ஒருவர் பாகம் பகிர்ந்த பெண் அம்மானை ஆடியருளே. தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை. பிறை சந்திரனை நீண்ட சடை மீது செருகிய சிறந்த மணவாளன் சிவபெருமான் ஆவார். அவர் மீது திருமண பந்தலில் எடுத்து வீசப்படும் அமுதம் மிகுந்த மணமும் சுவையும் உடையதாக இருந்தது. அந்த அமுதமாகிய வெள்ளை உருண்டையில் வண்டுகள் புரளுகின்றன. 6 கால்களையும் பசுமையான கண்களையும் உடைய வண்டுகளாக அவைகள் விளங்குகின்றன. ஆகாய வெளியில் எழுகின்ற குளிர் நிலவின் மீது தெரிகிற குதிக்கிற மான் போல அன்னையின் வெள்ளிய அம்மானையில் ஆயுதம் போன்ற கண்கள் என்னும் கயல் மீன்கள் பாய்ந்து எழும்படியாக போர் யானைகளின் கூட்டம் போல மேக கூட்டத்தை முட்டை தாக்கி விளையாடும் இளங்களிறு கடைவாயை குதட்டி நிற்க மொட்டு மலர்ந்த அரும்புகள் 5 கோர்க்கப்படும் அழகிய கணுக்களை உடைய கரும்பு வில்லை தாங்கியுள்ள அபிஷேக வல்லியே, ஒப்பற்ற சிவபெருமானின் உடம்பில் ஒன்றாக கலந்து இடப்பாகத்தை தனக்கென பிரித்து கொண்ட அம்மையே, அம்மானை ஆடுவாயாக. மணநாள் நிகழ்வில் தேங்காய் உருட்டல், சங்கு எடுத்தல் போன்ற விளையாட்டுகள் இடம்பெறுவதை குறித்து செழுமண பந்தலில் எடுத்து எரியும் அமுத வெண்திரளை என்பது இங்கு அமைந்துள்ளது. வெண்திரளையில் மொய்க்கும் வண்டுகள் போலவும் நிலவில் மொய்க்கும் இளமான் கரை போலவும் அம்மானை பந்து செல்லும் இடமெல்லாம் மொய்த்தன கயல் போலும் கண்கள் என்பதை குறித்தது அம்மானை படைவிழி கயல் பாய்ந்தழ என்ற வரிகளாகும். தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள். திங்கள் கொழுந்து பிறைச்சந்திரன், கொழுந்து படு நீண்டு வளரும், படச்சடை விரிந்த சடை, திரளை உருண்டை, பனிமதி குளிர்ந்த நிலவு, குழாம் கூட்டம், மழக்களிறு குட்டி ஆண் யானை, அங்கண் அழகிய கண்கள். தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் நுகரும் நேரம். அம்மானை ஆடியருளே, அம்மானை ஆடியருளே. ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண், ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண் அம்மானை ஆடியருளே. ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண் அம்மானை ஆடியருளே. திங்கள் கொழுந்தை, திங்கள் கொழுந்தை கொழுந்துபடு படர் சடை செருகு திருமணவாளன் மேல் கொழுந்துபடு
படர் சடை செருகு திருமணவாளன் மேல் செழுமணப் பந்தலில் எடுத்தெறியும் செழுமணப் பந்தலில் எடுத்தெறியும் அமுதவெண் திரளையில் புரளும் அருகால் அமுதவெண் திரளையில் புரளும் அருகால் பைங்கண் கரும்பென விசிம்பில் படர்த்தெழும் பைங்கண் கரும்பென விசிம்பில் படர்ந்தெழும் பனிமதிமிசை தாவிடும் பருவமடமாதன பனிமதிமிசைத்தாவிடும் பருவமடமாதன என் அம்மனை நின் அம்மனை படை விழிகையல் பாய்ந்தழ நின்னம்மனை படை விழிகையல் பாய்ந்தழ வெங்கண் கடுங்கொலைய வேழக்குழாமிதன மேகக்குழாத்தை முட்டி வேழக்குழாமிதன மேகக்குழாத்தை முட்டி விளையாடும் மழகளிரே கடைவாய் குதட்ட விளையாடும் மழகளிரே கடவாய் குதட்ட முகை விண்ட அம்பைந்து கோத்த அம்பு 5 கோத்த முகை விண்ட அம்பைந்து கோத்த அங்கண் கரும்பேந்தும் முகை விண்ட அம்பைந்து கோத்த அங்கண் கரும்பேந்தும் அபிடேகவல்லி கரும்பேந்தும் அபிடேகவல்லி திரு அம்மானை ஆடியருளே ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண் அம்மானை ஆடியருளே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது சிவபெருமான் நிகழ்த்திய பலகையிட்ட படலம் என்ற திருவிளையாடலாகும். பானபத்திரரின் வறுமையை போக்க இறைவனான சொக்கநாதர் சேரமானுக்கு திரைச்சீலையில் பாடல் எழுதி கொடுத்து சேரமானிடம் பொருள் பெற்று தந்தார். அதன் பின்னர் பானபத்திரர் பகலில் வழிபாடு நடத்தியதோடு இரவிலும் திருக்கோவிலுக்கு சென்று இசைப்பாடி வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டார். எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் திருக்கோவிலுக்கு இரவில் சென்று வழிபடுவதை பானபத்திரர் நிறுத்தவில்லை. இறைவனார் பானபத்திரரின் இசை சேவையை உலகுக்கு எடுத்துக்காட்ட விரும்பினார். ஒரு நாள் பானபத்திரர் இரவு நேர வழிபாட்டிற்கு செல்லும் நேரத்தில் புயல் காற்று வீசியது. இடி மின்னலுடன் கடுமையாக மழை பெய்தது. பானபத்திரரோ கடும் மழையையும் பொருட்படுத்தாது இரவு வழிபாட்டிற்கு திருக்கோவிலுக்கு சென்றார். மழையில் நனைந்ததால் குளிரால் பானபத்திரரின் உடல் நடுங்கியது. பானபத்திரர் மழை, இடி, மின்னல், புயல் காற்று என எதையும் பொருட்படுத்தாது யாழினை மீட்டி பாடத் தொடங்கினார். அவரது பாடல் எலும்பினையும் உருக்கும் வண்ணம் இருந்தது. கடும் சூழலிலும் விடாது முயற்சி செய்து இசை பாடிய பானபத்திரரின் இசையினால் கவரப்பட்ட இறைவனார், பானபத்திரா, இதோ இந்த பலகை உனக்கே உரியது, இதன் மேல் நின்று பாடுக என்று வானிலே திருவாக்கு அருளினார். வானத்திலிருந்து பொன்னால் ஆகிய நவமணிகள் பதித்த பலகை ஒன்று பானபத்திரரின் கையினை வந்தடைந்தது. உடனே பானபத்திரரும் இறைவனின் ஆணையின்படி பலகையின் மீது நின்று பாடினார். வழிபாட்டினை முடித்துக்கொண்டு அவர் பலகையுடன் வீட்டிற்கு திரும்பினார். பொழுது விடிந்ததும் இறைவனார் பானபத்திரருக்கு பரிசளித்த பலகை பற்றி அறிந்த வரகுண பாண்டியன் மிக்க மகிழ்ச்சி கொண்டான். வரகுண பாண்டியன் பானபத்திரருக்கும் திருக்கோவிலுக்கும் பல பொருட்களை பரிசாக கொடுத்தான். அந்நாள் முதல் பானபத்திரர் திருக்கோவிலுக்கு சென்று
4 காலங்களிலும் பாடி மகிழ்ந்து வாழ்ந்து வந்தார். சில காலம் சென்ற பின் வரகுண பாண்டியன் சிவப்பேறு பெற்றான். நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும். அம்மானை பருவத்தின் 2வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.